ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி பிரியாணி. அதுக்கு சைடிஷ் வந்து சோயா 65. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதுமே பட்டை 1, 2 கிராம்பு, அன்னாச்சிப்பூ, கல்பாசி இலை, பிரியாணி இலை, சோம்பு 1 ஸ்பூனு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு நல்லா தக்காளி குலைவாக வெந்துருச்சு. இப்போ வந்து 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி வந்து 2 டம்ளர் எடுத்திருக்கேன். 2 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. தண்ணி சேர்த்துடலாம். ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். பார்த்துட்டு பத்தலைனா சேர்த்துக்கலாம். இப்போது அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் வந்து நெய் ஊற்றி மூடி வச்சிடலாம். மூடி வச்சாச்சு. விசில் வரட்டும். நம்ம 65 ரெடி பண்ணிடலாம். சோயா வந்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், தேவையான உப்பு, 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல. தயிர் ஈரப்பதமாக இருக்கனால அதுவே போதும். ஒரே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுமே நம்ம 65 போட்டுடலாம். போட்ட உடனே கிளறாமல் ஒரு 5 நிமிஷம் கழித்து கிளறலாம். ஏன்னா மசாலாலாம் பிரிஞ்சு வந்துடும். இப்போ நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. எடுத்துடலாம். நம்மளோட சூப்பரான சோயா 65 தயாராகிருச்சு. தக்காளி பிரியாணியோட பரிமாறிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.